வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி திஸ்ஸவிகாரை ஜனவரி 3 அன்று உடைக்கப்படும். அர்ச்சுனாவின் பரபரப்பு பேச்சு. மற்றுமொரு பிரதேச செயலக அலுவலகத்தில் வெடிகுண்டு அச்சுறுத்தல். வெளிநாட்டிலிருந்து வந்த மின்னஞ்சல் தெற்காசிய நாட்டிலிருந்து வந்ததெனவும் தகவல். விமான நிலையத்தில் சிக்கிய மில்லியன் கணக்கான போதைப்பொருள். 4 அதிரடி கைது. மோசடிகளை மூடி மறைக்க வேண்டாம். எமது அடுத்த அரசாங்கத்தில் உங்கள் அனைவரையும் சிறையில் தள்ளுவோம். மொட்டுக்கட்சி எச்சரிக்கை. கணக்காய்வாளர் நாயகம் பதவி நியமனம் தொடர்பில் வெளியாகிய தகவல். இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள பெய்லி பால கட்டுமானம். டக்ளஸ் தேவானந்தா உயிருக்கு அச்சுறுத்தல். சுரேஷ் ராகவன் தெரிவிப்பு. 3000க்கும் மேலான கைதிகள் இருப்பதென்றால் கருதிப்படுகின்றன. அந்த கைதி நிலையிலே டக்ளஸ் தேவானந்தாவை போய் சிறை வைப்பது. நாடு முழுவதும் மின்சார வாகன சார்ஜிங் மையங்கள். சீன அரசின் தலையீட்டை கோரும் அமைச்சர். இளைஞனை தொலைபேசியில் அழைத்து ஆற்றில் குதித்த யுவதி. நடந்ததென்ன? அரசாங்கம் தொடர்பில் மைத்திரி வெளியிட்ட தகவல். டக்ளஸ் தேவானந்தா சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டியவர். சுகாஸ் தெரிவிப்பு. சமூக ஊடகங்களில் வலம் பெறும் தகவல்கள். மக்களே அவதானம். போலீசாரின் எச்சரிக்கை. மாஞ்சோலை வைத்தியசாலையில் தொடரும் அசமந்த போக்கு. எழுந்துள்ள குற்றச்சாட்டு. கிளிநொச்சியில் பாழடைந்த வீடொன்றிலிருந்து பெருமளவான கஞ்சா பொதிகள் மீட்பு. நாட்டில் வாகன சாரதிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை. சாத்தான் ஓதும் வேதம். எதிர்க்கட்சிகளை விமர்சிக்கும் பிரதி அமைச்சர். மன்னார் நீதிமன்ற துப்பாக்கிச் சூடு. பிரதான சந்தேக நபர் உட்பட 2 கைது. மஹிந்தவின் மிகின் லங்காவால் 2 வங்கிகளுக்கு ஏற்பட்ட நிலை. வடக்கில் தமிழர்களின் மனதை மூளை செலவை செய்து அவர்களை கொண்டு ஜனவரி 3ஆம் தேதி தையிட்டி திஸ்ஸவிகாரையை இடிப்பதற்கு வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில எம்பிக்களால் ஒரு அரசியல் சூழ்ச்சி நடைபெறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். சிங்கள மொழி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில், ஜனவரி 3ஆம் தேதி பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள். வடக்கில் ஒவ்வொரு குடும்பத்திலும் யுத்தத்தில் உயிர் நீத்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை குழப்பும் செயற்பாடுகளில் வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில எம்பிக்களின் கட்சியினர் அடிமட்டத்தில் செயற்பட்டு வருகின்றனர். திஸ்ஸவிகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியின் உரிமையாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு வேறு காணி அல்லது பணம் கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்குமாறு 1 வருடத்திற்கு முன்னர் நான் ஜனாதிபதியிடம் கூறியிருந்தேன். அப்போது அவர் அதை ஒத்துக்கொண்டார். ஆனால் அவர்களுக்கு இன்று அதை நிறுத்துவதற்கு விருப்பமில்லை. ஏனென்றால் எங்களை புலி என்று சொன்னால் அவர்களுக்கு இலகுவாக அரசியல் செய்து கொள்ளலாம். இதை வைத்துக்கொண்டு அவர்களின் பொய்களை மறைத்துக் கொள்ளலாம். அரசியல் பின்புலம் இல்லாமல் இவ்வாறு ஏற்பாடு செய்ய முடியாது. இந்த விகாரையை உடைப்பதற்கு அரசாங்கம் அல்லது கடந்த அரசாங்கங்கள் தூண்டி விடுவதாக தெரிகிறது. மொட்டுக்கட்சியின் சரத் வீரசேகரவும் இதற்கு உதவி செய்கிறார். நான் வினயமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால் இதை நிறுத்த முயற்சிக்கவும் என அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிட்டுள்ளார். நாவலப்பிட்டி பஸ்பாகே கோரளை பிரதேச செயலகத்தின் சேமிப்பு அறையில் வெடிகுண்டு இருப்பதாக கிடைத்த அச்சுறுத்தலை அடுத்து குறித்த பகுதியில் சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அலுவலகத்தின் பொதுவான மின்னஞ்சல் முகவரிக்கு வந்த செய்தியை தொடர்ந்து நேற்றைய தினம் பிரதேச செயலக வளாகம், சேமிப்பு அறை உட்பட அனைத்து பகுதிகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. நாவலப்பிட்டி பஸ்பாகே கோரளை பிரதேச செயலக செயலாளர் ரம்யா ஜெயசுந்தரவுக்கு ஒரு கூடாரத்தில் வெடிகுண்டு இருப்பதாகவும் அது நேற்று பிற்பகல் 2 மணிக்கு வெடிக்கும் என்றும் வெளிநாட்டிலிருந்து மின்னஞ்சல் செய்தியொன்று அனுப்பப்பட்டுள்ளது. இதனை அடுத்து உடனடியாக செயற்பட்ட பிரதேச செயலாளர் பிரதேச செயலக ஊழியர்களையும் பிரதேச செயலகத்தில் இருந்து மக்களையும் வெளியேற்றி அது குறித்து பாதுகாப்பு படையினருக்கு தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்தவுடன் நாவலப்பிட்டி போலீசார், போலீஸ் மோப்பநாய் பிரிவு, போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவு மற்றும் இராணுவத்தின் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினர் வரவழைக்கப்பட்டு பாரிய தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேகத்துக்கிடமான வெடிபொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த நிலையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துஷாரி ஜெயசிங்க பிரதேச செயலகத்திற்கு கிடைத்த மின்னஞ்சல் செய்தியின் அடிப்படையில் பிரதேச செயலக வளாகம் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் இங்கு சந்தேகத்துக்கிடமான வெடிபொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இது இவ்வாறு இருக்க அண்மையில் கண்டி மாவட்ட செயலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து அதன் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்பட்ட 2 மின்னஞ்சல்கள் தெற்காசிய நாடு ஒன்றிலிருந்து வந்தவை என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தில் அங்கு நடைபெற்ற சோதனையின் பின் அந்த தகவல் பொய்யானதென்று போலீசார் அறிவித்திருந்தனர். பின்னர் செயலகத்தின் வளமையான பணிகள் மீண்டும் ஆரம்பமான போது அன்றைய தினமே மாலை 4 மணிக்குள் வெடிப்பு சம்பவம் நிகழும் என எச்சரித்து மற்றொரு மின்னஞ்சல் உத்தியோகபூர்வ முகவரிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து மீண்டும் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வெடிகுண்டு செயலிழக்க செய்யும் குழுக்கள் அங்கு வந்தன. இது ஊழியர்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இதன் விளைவாக பல ஊழியர்கள் அரை நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு வெளியேறியதால் சேவைகளை பெற வந்த பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் கணக்காய்வாளர் நாயகம் என்பது அரசாங்கத்தின் செலவீனங்கள் சரியான முறையில் நடக்கின்றனவா, ஊழல்கள் அல்லது மோசடிகள் நடைபெறுகின்றனவா என்பதை கண்டறிந்து அது தொடர்பான பொறுப்பை ஏற்க வேண்டிய மிக முக்கியமான பதவியாகும் என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் கடந்த 10 மாதங்களாக கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை நியமிக்கவில்லை. தனக்கு நெருக்கமான தகுதியற்ற ஒருவரை இந்த பதவிக்கு நியமிக்க அவர் முயற்சித்தார். ஆனால் எமது அரசியலமைப்பு சபையில் உள்ள சுயாதீன உறுப்பினர்கள் அதற்கு தகுதியற்ற நபரின் நியமனத்தை நிராகரித்துள்ளனர். தற்போது அந்த சபையில் உள்ள 3 சுயாதீன உறுப்பினர்களின் பதவிக்காலமும் விரைவில் முடிவடைய உள்ளது. இதன் பின்னர் தனக்கு வேண்டியவர்களை அங்கே நியமித்து தான் சொல்லும்படி கேட்கும் ஒருவரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்கவே அவர் திட்டமிட்டிருக்கிறார். ஊழல்கள் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக போராடுவதாக கூறி ஆட்சிக்கு வந்த எவரும் இதுவரை கணக்காய்வாளர் நாயகம் பதவியில் கை வைத்ததில்லை. ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க தனது மோசடிகளை மறைப்பதற்காக தனக்கு நெருக்கமான ஒருவரை இந்த பதவிக்கு கொண்டு வர முயற்சிக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களே, உங்களுக்கு நாங்கள் தெளிவாக கூறுகிறோம், 323 கொள்கலன்கள் தொடர்பான மோசடியை மூடி மறைக்க உங்களுக்கு வேண்டிய ஒருவரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமித்து பொய் அறிக்கைகளை தயாரித்தாலும் நாங்கள் அடுத்த அரசாங்கத்தின் கீழ் பிமல் ரத்நாயக்கவாகவோ அல்லது நீங்களோ அல்லது வேறு யாராக இருந்தாலும் இந்த மோசடிக்கு காரணமானவர்கள் அனைவரும் நிச்சயமாக சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருந்தார். இது இவ்வாறு இருக்க, கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் பரிந்துரைக்கப்பட்ட பெயர்களை அரசியலமைப்பு பேரவை தொடர்ச்சியாக நிராகரித்து வரும் நிலையில் மற்றொரு புதிய பெயரை ஜனாதிபதி விரைவில் பரிந்துரைக்க உள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானி ஆனந்த விஜயபால ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில், நாட்டுக்கு ஒரு கணக்காய்வாளர் நாயகம் அவசியம் என்பதை ஜனாதிபதி அறிந்துள்ளார். முன்னைய பரிந்துரைகள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் தகுதியான வேறொருவரின் பெயர் வரும் நாட்களில் முன்வைக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். தேசிய கணக்காய்வு அலுவலகம் கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி முதல் கணக்காய்வாளர் நாயகம் அல்லது பதில் கணக்காய்வாளர் நாயகம் என்று இயங்கி வருகின்றது. இதற்கு முன்னர் ஜனாதிபதியால் பரிந்துரைக்கப்பட்ட HDP சந்தன, LSI ஜெயரத்ன மற்றும் ராணுவத்தின் உள்வாரி கணக்காய்வு பணியாளர் OR ராஜசிங்க ஆகியோரின் பெயர்கள் அரசியலமைப்பு சபையினால் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இறுதியாக OR ராஜசிங்கவின் பெயர் பரிசீலனைக்கு வந்தபோது அதற்கு ஆதரவாக 4 வாக்குகளும் எதிராக 5 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இந்நிலையில் ஜனாதிபதியின் பரிந்துரைகள் காரணமின்றி நிராகரிக்கப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச கவலை வெளியிட்டிருந்தார். ஜனாதிபதி தகுதியானவர்களையே பரிந்துரைக்கிறார், ஆனால் சிவில் சமூக பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிலர் எவ்வித விளக்கமும் இன்றி அவற்றை எதிர்க்கின்றனர் எனவும் அவர் அங்கு சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் கணக்காய்வாளர் நாயகம் பதவி வெற்றிடமாக இருப்பதால் பொதுநிதி மேற்பார்வை மற்றும் தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் மற்றும் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் ஹர்ஷடி சில்வா ஆகியோர் எச்சரித்துள்ளனர். 20 கோடி ரூபாய் மதிப்புடைய 20.7 கிலோகிராம் குஷ் போதைப் பொருளுடன் 4 சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று காலை விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகளால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைதானவர்களில் 2 ஆண்களும் மற்றும் 2 பெண்களும் அடங்குவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் தாய்லாந்தின் பேங்காக்கிலிருந்து போதைப் பொருளை வாங்கி இந்தியாவின் மும்பைக்கு கொண்டு வந்து அங்கிருந்து நேற்று காலை 7:50 மணிக்கு இண்டிகோ விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இதன்போது கைது செய்யப்பட்ட பெண்கள் பொரளை மற்றும் ஒருகொடவத்தையை சேர்ந்தவர்கள் எனவும், கைதான ஆண்கள் தெமட்டகொட மற்றும் ஒருகொடவத்தையை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. பதுளை ஸ்பிரிங் வேலி சாலையில் வெள்ளத்தால் சேதமடைந்த பாலத்திற்கு பதிலாக பெய்லி பாலம் கட்டும் பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. உள்ளூர் சமூகங்கள் மற்றும் எஸ்டேட் போக்குவரத்துக்கான அணுகலை மீட்டெடுப்பதன் மூலம் வாகனம் போக்குவரத்துக்காக விரைவில் பாதையை மீண்டும் திறக்க RDA எதிர்பார்த்துள்ளது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தற்போது மகர சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உயிருக்கு மாபெரும் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக முன்னாள் ஆளுநரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் ராகவன் கவலை தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர், டக்ளஸ் தேவானந்தா கடந்த காலங்களில் தனது அரசியல் எதிரிகளால், குறிப்பாக விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்ட 10க்கும் மேற்பட்ட முறை கொலை முயற்சியிலிருந்து தப்பியவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 1000 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய மகர சிறைச்சாலையில் தற்போது 3000க்கும் அதிகமான கைதிகள் இருக்கின்றனர். இத்தகைய நெருக்கடியான சூழலில் அவரை வைத்திருப்பது அவரது உயிருக்கும் அரசியல் எதிர்காலத்திற்கும் அச்சுறுத்தலாக அமையலாம் என்று அஞ்சப்படுகிறது. அவர் தவறு செய்திருந்தால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்கள், ஆனால் அவருக்கு வழங்க வேண்டிய முழுமையான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இது ஒரு புறம் இருக்க, முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வெறும் ஆயுத மோசடியுடன் மாத்திரம் தொடர்பட்ட சாதாரண குற்றவாளி கிடையாது. அரச இயந்திரத்துடன் சேர்ந்து ஒட்டுக்குழுவாக இயங்கி தமிழர்களுக்கு எதிரான பல நூற்றுக்கணக்கான கொலைகளுக்கும் கடத்தல்களுக்கும் காணாமல் ஆக்கல்களுக்கும்
வன்புணர்வுகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய ஸ்ரீலங்காவின் ஆக பெரும் குற்றவாளிகளில் முதன்மையானவராவார். டக்ளஸ் தேவானந்தா சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவராவார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்துள்ளார். வாட்ஸ்அப், டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற தளங்கள் மூலம் அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடிகள் குறித்து இலங்கை காவல்துறை எச்சரித்துள்ளது. மோசடி செய்பவர்கள் வழக்கத்திற்கு மாறாக குறைந்த விலையில் பொருட்களை வாங்குபவர்களை கவர்ந்தெழுத்து அவசரத்தை ஏற்படுத்தி முன்கூட்டியே பணம் கேட்டு பின்னர் மறைந்து விடுகிறார்கள் எனவும் காவல்துறை கூறியுள்ளது. ஆகவே பொருட்களுக்காக வங்கிகளில் பண வைப்பு செய்வதை தவிர்க்கவும், பொருட்கள் கையில் கிடைக்கும் போது, அதாவது டெலிவரி செய்யும் போது பணத்தை பயன்படுத்தவும் அல்லது நேரடியாக பரிவர்த்தனைகளை பயன்படுத்தவும், விற்பனையாளர் யார் என்பதை பார்க்க வீடியோ அழைப்புகளை செய்யவும், இதுபோன்ற திட்டங்களிலிருந்து பாதுகாக்க விழிப்புடன் இருக்கவும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மின்சார வாகன சார்ஜிங் மையங்களை நிறுவுவது தொடர்பில் சீன அரசாங்கத்தின் தலையீட்டை அமைச்சர் விஜித ஹேரத் கோரியுள்ளார். அதன்படி நேற்றிரவு வெளியுறவு அமைச்சகத்தில் சீன தூதர் குய் ஷெங்கோங்குடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அமைச்சர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். சீனா உட்பட்ட உலகளாவிய வாகன சந்தையிலிருந்து அதிக அளவிலான மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய இலங்கை விரும்புவதால் நாடு முழுவதும் சார்ஜிங் மையங்களை நிறுவுவது குறித்து இந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கம் எதிர்காலத்தில் அதிக மின்சார பேருந்துகளை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இதற்கு வெள்ளத்தால் சேதமடைந்த தொடருந்து பாதைகள் மற்றும் பாலங்களை புனரமைக்க சீன அரசாங்கத்திடமிருந்து அவசர உதவியை எதிர்பார்ப்பதாக அமைச்சர் விஜித ஹேரத் கூறியுள்ளார். இந்த முன்மொழிவுகளை ஏற்றுக்கொண்ட சீன தூதர் இது தொடர்பாக சீன அரசாங்கத்திடம் தெரிவிக்கவும் ஒப்புக்கொண்டுள்ளார். வென்னப்புவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நைனாமடை பாலத்திலிருந்து யுவதியொருவர் கிங்கோயாவிற்குள் குதித்து நீரில் மூழ்கி மாயமாகியுள்ளார். சம்பவம் குறித்து வென்னப்புவ போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. காணாமல் போன யுவதி போர்தோட்டை பிரதேசத்தை சேர்ந்த 17 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த யுவதி தான் காதலித்த இளைஞனை தொலைபேசி ஊடாக அந்த இடத்திற்கு வருமாறு அழைத்துள்ளார். அந்த இளைஞன் தனது நண்பர் ஒருவருடன் நைனாமடை பாலத்திற்கு அருகில் வந்தபோது யுவதி ஆற்றில் குதித்துள்ளார் என்று போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. யுவதியை காப்பாற்றுவதற்காக அந்த இளைஞனும் ஆற்றில் குதித்துள்ளார். எனினும் அங்கிருந்தவர்கள் இளைஞனை பத்திரமாக மீட்ட போதிலும் யுவதி நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளார். இது தொடர்பில் வென்னப்புவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்கம் தொடர்பில் ஒரு வருடத்தில் அதன் நன்மை தீமைகள் தொடர்பில் கருத்து கூறுவது உசிதமானதல்ல. புதிய அரசாங்கம் ஒன்று பதவியேற்று 3 வருடங்களின் பின்னர் தான் நன்மை தீமைகள் தொடர்பில் கருத்து கூற முடியும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு அரசாங்கம் ஒரு வருடத்திற்குள் ஏதும் பெரிதாக சாதித்து விட முடியாது. 3 வருடங்களின் பின்னரே எந்த பக்கம் போகிறது என்று தெரிந்து கொள்ள முடியும். கணக்காய்வாளர் நாயகம் தொடர்பில் இதற்கு முன்னர் எனது ஆட்சி காலத்தில் எவ்வாறு செயற்பட்டுள்ளேன் என்பது தொடர்பில் ஆராய்ந்து பார்த்தால் அது தொடர்பில் தெரிந்து கொள்ளலாம். நானும் ஒரு கணக்காய்வாளர் நாயகத்தை நியமித்தேன். கணக்காய்வாளர் நாயகத்திற்கான நியமனம் ஒரு மணித்தியாலத்தில் செய்யக்கூடிய வேலையாகும். பிரதேச சபைகளின் பாதீடு வாக்கெடுப்பில் உறுப்பினர்களின் நிலைப்பாடு மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கலாம். அதை அரசாங்கம் உணர்ந்து செயற்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக புதிதாக நியமிக்கப்பட்ட அரசாங்கம் சிறப்பாக செயற்படுகிறதா இல்லையா என்பதை சுமார் 3 ஆண்டுகளுக்கு பின்னரே சரியாக மதிப்பிட முடியும் என்றும் மைத்ரிபால சிறிசேன அங்கு தெரிவித்திருந்தார். மாஞ்சோலை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சென்ற இளைஞர் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவரது சகோதரி கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். உணவு ஒவ்வாமை காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி முல்லைத்தீவு மாவட்ட மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இளைஞனின் சகோதரி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 27 வயதுடைய எனது சகோதரர் வீதி விபத்தில் சிக்கியிருந்த நிலையில் மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 3 மாதமாக கை முறிந்ததாக கூறி POP போட்டிருந்தார்கள். ஆனால் கை முறியவில்லை. கையிலிருந்து வரும் நரம்பு அறுந்திருந்தது. ஆனால் அதனை கண்டுபிடிக்க முடியாமல் முறிவென கூறி POP போட்டிருந்தார்கள். அதனால் சகோதரரின் கை பாரிசவாதமாக வந்துவிட்டது. வவுனியாவில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று எலும்பு முறிவு வைத்தியரிடம் காட்டிய போது வைத்தியர் பார்த்துவிட்டு கூறினார், இது எலும்பு பிரச்சனை இல்லை, இது நரம்பு சம்பந்தமான பிரச்சனை என கூறியிருந்தார். தற்போது தம்பி வலது கையினால் சாப்பிட முடியாமல் ஒரு வாழ்க்கை இல்லாமல் இருக்கின்றார். திரும்ப நரம்பு வைத்தியரிடம் கொண்டு சென்று காட்டிய போது நாங்கள் கொண்டுவர தாமதமாகிவிட்டதெனவும் கழுத்திலிருந்து முழங்கை வரை வரும் நரம்பு அழுகிவிட்டதெனவும் கூறியுள்ளனர். அதனால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்ற போது வைத்தியசாலை நிர்வாகம் கதைத்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம் என்று கூறியிருந்தது. இந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என கேட்பது போல் எனது தம்பிக்கும் நீதி கேட்டே வந்திருக்கிறேன். எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். இங்கே மாஞ்சோலை வைத்தியசாலையில் பிள்ளைகளை கொண்டுவர பயமாக இருக்கிறதென்றும் அவர் தெரிவித்திருந்தார்.
கிளிநொச்சி பன்னங்கண்டி பகுதியில் பாழடைந்த வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெருந்தொகை கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது இந்த கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பில் 39 வயதுடைய பன்னங்கண்டி பகுதியை சேர்ந்த ஒருவரே கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் வாகன சாரதிகளுக்கு போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரி பிரதி போலீஸ் மா அதிபர் சேனாதீர கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதன்படி இனிவரும் காலங்களில் மதுபோதையில் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்துபவர்களுக்கு எதிராக போக்குவரத்து சட்டங்களுக்கு மேலதிகமாக குற்றவியல் சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. போதைப்பொருள் மற்றும் மதுபாவனையே இந்த விபத்துகளுக்கு பிரதான காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உள்ளடங்கலாக 2 சந்தேக நபர்களை போலீசார் கடந்த 28/12/2025 அன்று கைது செய்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக கடந்த ஜனவரி மாதம் அதாவது 16/1/2025 அன்று 2 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். அதன்படி கிடைத்த தகவலின் அடிப்படையில் மன்னார் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவும் மன்னார் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவும் இணைந்து 28ஆம் திகதி காலை தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் உள்ள ஒரு விடுதியில் ஒரு கைக்குண்டுடன் மறைந்திருந்த மேற்படி குற்றத்தை திட்டமிட்ட பிரதான சந்தேக நபரும் அவருக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 22 மற்றும் 38 வயதுடைய உயிலங்குளத்தை சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அன்று ஊடக நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தி ஊடக நிறுவனங்களை கொளுத்தியவர்கள் இன்று ஊடக சுதந்திரம் பற்றி பேசுவது நகைக்க வைக்கிறதென்று பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் தேசிய மக்கள் சக்தி ஊடாக அடக்குமுறையை கையாள்வதாக எதிரணிகள் குற்றஞ்சாட்டி வருகின்றன. கடந்த காலங்களில் ஊடக அடக்குமுறை செய்யப்பட்டு ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டனர். அதே சமயம் இலங்கையில் உள்ள ஊடக நிறுவனங்களும் கொளுத்தப்பட்டன. இவ்வாறான செயலில் ஈடுபட்டவர்கள் ஊடக பாதுகாப்பு பற்றி பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவது போல உள்ளதென்று எமது ஆட்சியில் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்படும். ஊடகங்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்குரிய உரிமைகள் நிச்சயம் பாதுகாக்கப்படும். ஊடக நிறுவனங்கள் உண்மையை எழுத வேண்டும். அவ்வாறு எழுதினால் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் முதல் ஜனாதிபதி பதவிக்காலத்தில் நிறுவப்பட்ட மிகின் லங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் மூடப்பட்டு 10 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் நிறுவனத்தின் பாரிய கடன் இன்று வரை பாரிய சுமையாக உள்ளதாக கூறப்படுகிறது. நவம்பர் 7ஆம் திகதி வெளியிட்ட வரவு செலவு திட்டத்தை தொடர்ந்து வெளியிடப்பட்ட பொருளாதார மற்றும் நிதி நிலைமை குறித்த அறிக்கையில் இது தெரிய வந்துள்ளது. திரைசேரி வங்கிகளுக்கு வழங்கி பிணைக்கடன் பதிவேட்டில் கடனுக்காக தரவு சேர்க்கப்பட்டுள்ளது. மிகின் லங்கா நிறுவனத்தின் பேரில் இலங்கை வங்கிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பிணைக்கடனில் ரூபாய் 3162.23 மில்லியன் மற்றும் மக்கள் வங்கியால் வழங்கப்பட்ட 3063.15 மில்லியன் கடன் நிலுவையில் உள்ளது. அரசுக்கு சொந்தமான 2 வணிக வங்கிகளும் ரூபாய் 6225.38 மில்லியன் கடன் சுமையை மிகின் லங்கா ஏர்லைன்ஸ் சுமத்தியுள்ளது. மிகவும் தன்னிச்சையான முறையில் அதிகாரத்தை பயன்படுத்துவதன் மூலம் பொது நிதியை தவறாக பயன்படுத்திய பல திட்டங்களில் ஒன்றாக மிகின் லங்கா நிறுவனம் நிறுவப்பட்டதாகும். மேலும் அந்த கடன் இன்னும் செலுத்தப்படவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.